என்ன? இல்ல, டவலை என் அம்மா எடுத்து வைக்காம விட்டுட்டாங்க. அவசரத்துல மறந்துருப்பாங்க. எங்க போற? நான் போய் டவல் எடுத்துட்டு வரேன். அதுக்கெல்லாம் டைம் இல்ல இப்போ. இல்ல, நான் ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். அந்த கான்ஸ்டேபிள் உன்னை உள்ள விட மாட்டாரு. 1000 கொஸ்டின் கேட்பாரு. கோர்ட்டுக்கு போக டைம் ஆச்சுன்னு சொன்னீங்களே, இப்ப நான் என்ன பண்றது? இதோ இதை யூஸ் பண்ணிக்க. இதை நான் துடைக்கல, நீ வேணா எடுத்துட்டு போ. சொல்லுங்க மேடம். இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. அந்த ரவிக்கு லேஸ்ல பெயில் கிடைக்க கூடாது. என்ன நம்பி வந்துட்டீங்கல்ல, கவலையே படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சொன்னா போதாது, அத செஞ்சு காட்டுங்க. அவனை சீக்கிரமா அவங்க வெளியே எடுத்துட கூடாது. நல்லா கதற விடுங்க. மேடம், அந்த குடும்பத்தையே நான் உள்ளே விடல, எல்லாரையும் ஸ்டேஷனுக்கு வெளியில நிக்க வச்சு கதற விட்டுருக்கேன். என்ன, அந்த வக்கீல் தான் என்கிட்ட கொஞ்சம் ஓவரா பேசிட்டான். அவன் எவ்வளவு பெரிய லாயரா வேணா இருந்துட்டு போகட்டும், அந்த ரவிய அவன் லேசுல வெளியே எடுத்துடவே கூடாது. அதுக்கு என்ன பண்ணணுமோ அது அத்தனையும் பண்ணுங்க. என்ன அமைதியாயிட்டீங்க? சொல்லாதீங்க, செஞ்சு காட்டுங்கன்னு நீங்க தானே சொன்னீங்க. நல்லா அவங்கள அலைய விடுங்க. அந்த ரவிய வெளியே எடுக்க முடியாம அந்த குடும்பமும் அவனை சார்ந்தவங்களும் பதறி தவிக்கணும். செஞ்சிருவோம் மேடம். பிக் மம்மி, பிக் மம்மி. ஐயோ, என்னடா காலையிலேயே புள்ளத்தாச்சி பொண்ணோட உன் கண்ணாமூச்சி ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டியா? எங்கடா அவ? பிக் மம்மி, இது எங்க விளையாட்டு இல்ல, அண்ணன் நீ விளையாட்டு. என்ன சொல்ற கார்த்தி? அண்ணன் ரூம்ல இப்போ ஒரு விஷயம் நடந்துச்சு பவி. என்னடா என்னென்னமோ சொல்ற? என்ன நடந்துச்சு? உள்ள என்ன நடந்துச்சு தெரியுமா? குளிக்கிறதுக்கு டவல் இல்லாம என்ன பண்றதுன்னு புரியாம அண்ணி செம்ம டென்ஷன்ல இருந்தாங்க. அப்ப அண்ணன் டப்புன்னு அவன் டவல் எடுத்து கொடுத்தான். நியாயமா இந்த ஷாட்டுக்கு அடுத்த ஷாட் என்ன நடந்திருக்கணும்? உங்க டவல் எனக்கு வேண்டான்னு சொல்லி முகத்தை திருப்பிட்டு தானே போவாங்க. அதான், அப்படி நடக்கவே இல்லை. அண்ணி டக்குன்னு அந்த டவலை வாங்கிட்டு குளிக்க போயிட்டாங்க. அப்போ சம்திங் ஏதோ ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தானே அர்த்தம்.